தமிழ் எழுத்துக்கள அழகா அவங்க குடுத்துருக்கிற இந்த ங, ச அந்த அடிப்படையான அந்த அட்டவணையிலேயே அழகா குடுத்துருக்காங்க. 2 சுழி வேணா, அது 3 சுழி பக்கத்துல தான் வரணும். அழகா குடுத்துருக்காங்க. அந்த அந்த அட்டவணையையே குழந்தைகளுக்கு அழகா சொல்லிக் குடுத்துட்டு, நம்ம அந்த ஓசையோட சொல்லிக் குடுக்கும்போது புரிஞ்சிரும். 3 சுழி க்கு மேல இருக்கு. வரும்போது தான் அந்த 3 சுழி வரணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாலே, பிழையின்றி குழந்தைங்க எழுதலாம். அதுவும் நம்ம ஜாலியா ஒரு ஸ்டோரி சொல்லி, பாடல்கள் சொல்லும்போது, தமிழ் மேல ஆர்வம் வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ, தமிழ் ஒலிப்பியல்ல நம்ம ஒவ்வொரு கதையும் சொல்றோம், ஒரு பாடல் சொல்றோம். இதுக்கு மேல இலக்கணத்துக்கு போணும். ஏன்னா, இலக்கணம் நெறைய இருக்கு தமிழ்ல. தொல்காப்பியர் நெறைய இலக்கணத்த நமக்கு குடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ, அந்த இலக்கணத்துக்கு நம்ம எப்படி கொண்டு போறோம்? குழந்தைகளுக்கு நம்ம எப்படி இலக்கணம்லாம் சொல்லிக் குடுக்க போறோம்? இப்ப நார்மலா பாருங்களேன், இந்த குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், மயங்கொலிகள் அப்படி நெறையா இருக்கு. ஸோ அது எடுத்தோனே குழந்தைட்ட போகும்போது கஷ்டப்படுறாங்க. ஸோ முதல்ல குழந்தைங்க கஷ்டப்படுறது என்னது? ஒரு சத்தத்த புரிஞ்சுக்கிறதும், ஒரு வார்த்தைய உருவாக்குறதும். அதுல சரி பண்ணிட்டு நம்ம இலக்கணம்குள்ள போகும்போது தான், அது தெளிவாயிட்டு அர்த்தத்துக்குள்ள வராங்க. ஸோ அதுக்குமே சின்ன கதைகள் இருக்கு. அந்த மயங்கொலினா என்ன? அதுக்கான அர்த்தங்கள். இப்ப மயங்கொலினா என்ன? ஒரு ஒலி இருக்கும். ஆனா அது மறைஞ்சு வேற மாரி ஒலிக்கும். இப்ப ஐ எடுத்துக்கோங்களேன். நம்ம ஐயம் அப்படின்னு சொல்லும்போது, ஐ டைரக்ட்டா போட்டுடுறோம். பட் ஒரு சில இடத்துல ஆவும், ஈயும் சேர்ந்து ஐ சத்தத்த குடுக்கும். அது மாரி அவ்வு பாருங்களேன். நம்ம அவ்வுன்னு சொல்றோம். ஆனா ஒரு சில நம்ம இவ்வு போடுவோம். அந்த மாரி வேறுபாடுகள் இருக்கு. அத மயங்கொலின்னு நம்ம சொல்லுவோம்.